என்னுடைய லேர்ன் அண்ட் ஷைன் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க, ஸ்வர சந்தியில நம்ம பூர்வ ரூப சந்திஹி இல்ல இருக்கிறோம். ஓகேங்களா? ஸ்வர சந்தியில பூர்வ ரூப சந்திஹி இதுல இருக்கிறோம். இப்ப பூர்வ ரூப சந்தியினுடைய நியமம் என்னன்றத பார்க்கலாம். வாங்க, இந்த பாருங்க, ஏ இல்லனா ஓ இருந்தா ஃபர்ஸ்ட் பதத்தினுடைய கடைசி எழுத்து இதுல முடிஞ்சா, செகண்ட் பதத்தினுடைய முதல் எழுத்து ஆல முடிஞ்சா, இது போல எஸ் அவக்கிரக சின்னம் அப்படின்ற அந்த ஒரு சிம்பல் நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். நிறைய நம்ம ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்திருப்போம், எஸ் எஸ் போட்டிருப்பாங்க. இது ஏன் இப்படி வருது அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் முதல் பதத்தினுடைய கடைசி அக்ஷரம் ஏவாக இருந்தால், இரண்டாவது பதத்தினுடைய முதல் அக்ஷரம் ஆவாக இருந்தால் அவக்கிரக சின்னம் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, அந்தே இந்த இடத்துல பாருங்க, ஏ இருக்குது, ஏகாரம் இருக்கு. அடுத்து அபி, அபி முடிவிலும் அப்படின்னும் போது இப்ப பாருங்க, ஹ்ரஸ்வ அகாரம், தீர்க்க ஆகாரம் இருக்க கூடாது, வெறும் ஹ்ரஸ்வ அகாரம் மட்டும் இருக்கணும். பாருங்க, அந்தே அபி, அந்தேல ஏ இருக்கு, அபில உங்களுக்கு ஆ இருக்கு. இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு அவக்கிரக சின்னம் கிடைக்குது. அப்போ எப்படி வரும் அப்படின்னா, இந்த அவக்கிரக சின்னம் எங்க வரும்? ஆ இருக்கிற ஸ்தானத்துல தான் வரும். ஓகேங்களா? வேற ஏக்கோ இந்த சைடுக்கெல்லாம் வரவே வராது. இந்த இதுல பாருங்க, பூர்வ ரூப சந்திஹி, பூர்வ ரூபம் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? பூர்வ முன்னாடி இருக்கிற ரூபம் கலையவே கலையாது, அப்படியே தான் இருக்கும். அதனால இது பேர் பூர்வ ரூப சந்திஹி. பூர்வ ரூபம் அப்படியே தான் இருக்கு. அந்தே அபி, இந்த அந்தே அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. அந்தே அப்படி கிடைக்குது. அபி என்ற இடத்துல பாத்தீங்கன்னா, ஆன்ற ஸ்தானத்துல உங்களுக்கு அவக்கிரக சின்னம் எஸ் போட்டுட்டோம்னா அபி, வெறும் பி தான் நம்ம சொல்லணும். அது அந்தே பி, அந்த இடத்துல ஆ சைலண்ட். ஓகேயா? அந்தே பி. அதே போல நம்ம அடுத்த உதாரணம் என்னன்னா, ஓகாரமும் ஆகாரமும் சேரும் பொழுது நம்மளுக்கு அவக்கிரக சின்னம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அது எப்படி அப்படின்னா, அதே போலதான் மிருகோ யோகः अस्ति, மிருகோ பிரதம பதஸ்ய अन्तिम अक्षरम् ओकारम् अस्ति, द्वितीय पदस्य आदिम अक्षरम् ह्रस्व अकारम् अस्ति, द्वयोः मिलित्वा அவக்கிரக சின்னம் प्राप्नोति. अस्तु वा? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பதத்தினுடைய கடைசி எழுத்து ஓ, செகண்ட் பதத்தினுடைய முதல் எழுத்து ஆ. இப்போ மிருகோ பூர்வ ரூபம் அப்படியேதான் இருக்கும், அதுல சேஞ்ச் கிடையாது. மிருகோன்றது அந்த இடத்துல அப்படியேதான் இருக்கு. அஸ்தின்ற ஸ்தானத்துல தான் உங்களுக்கு எஸ் வரும். ஓகேங்களா? மிருகோ ஓன்ற ஸ்தானம் அப்படிதான் இருக்கும். ஹ்ரஸ்வ அகாரன்ற இடத்துல உங்களுக்கு எஸ் சிம்பல் வரும். இப்ப பாருங்க, எல்லாம் சேர்க்கும் பொழுது என்னவா கிடைக்குதுன்னா, மிருகோஸ்தி, மிருகோஸ்தி அப்படி சொல்லணும் நம்ம. இங்கேயும் ஆ சைலண்ட். இங்க பாருங்க, மிருகோ யோகः, அந்த எஸ் சிம்பல் ஆன்ற இடத்துல நம்ம எஸ் போட்டுற போறோம். இந்த ஸ்தி அப்படிதான் இருக்கும், அந்த ஸ்தி அப்படியே போட்டுறோம் இல்லைங்களா? போட்ட உடனே நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? இதெல்லாம் சேரும் பொழுது மிருகோஸ்தி. தன்யவாதா. சந்திகள் நான் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நல்லா தெரியுது. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க.
ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வியஞ்சன சந்தி இருக்கு, அப்புறம் விசர்க சந்தி இருக்கு. நம்ம பார்க்கலாம், ஒன்னொன்னா பார்க்கலாம். தன்யவாதா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. क्वेश्चन पेपर्स இப்போ போட்டுட்டு வரேன், அதையும் பாருங்க. தன்யவாதா.